திருச்சியில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த உண்மையை மறைப்பதாக கூறி மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருச்சி மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று மேயர் ஜெயா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய திமுக உறுப்பினர் கவிதா செல்வம், மழை வெள்ள நிவாரணப் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய திமுக குழு தலைவர் முத்துச்செல்வம், மாநகராட்சி பகுதியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார். அதற்கு முறையான பதிலளிக்கவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மழை காலத்துக்கு முன்பாக இந்த மழைநீர் வடிகாலெல்லாம் தூர்வாரி இருந்தால் திருச்சி மாநகரத்தில் இவ்வளோ பெரிய மழைக்கு இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்காது. அதனை வலியுறுத்தியும் டெங்கு காய்ச்சலில் திருச்சி மாநகரத்தில் எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற வெள்ளை அறிக்கை கோரிக்கையை நாங்கள் வைத்தும், பன்றிக் காய்ச்சல் திருச்சி மாநகரத்தில் இந்த ஆண்டு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2-3 நபர்கள் இப்பொழுதே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான போர்க்கால நடவடிக்கை என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற தார் சாலைகள் 10,4 கோடி ரூபாய் என்பது சோளப்பொறிக்கு யானைக்கு சோலைப்பொறி போட்ட கதையாக இருக்கிறதை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.